ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवति सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अब्बा कनेक्ट ஆயிடுச்சு. நமஸ்தே மேம். நமஸ்தே. மிஸ்ஸஸ் ராதா நீங்களும் மியூட் பண்ணிக்கோங்க. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? There are 4 Vedas. 4 வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதமும் 2 பாகம் இருக்கு. ஒன்று கர்மகாண்டா, ஒன்று ஞானகாண்டா. ஸோ வேதம்ங்கிறது ஒரே ஒரு புக் ஆஃப் நாலேஜா இருந்தா கூட அதுக்கு 2 பாகமா ஏன் பிரிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா அதுக்கு விஷயங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னா அதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம்னு பேர். எந்த ஒரு புக்கானாலும் அந்த புக்கு யாருக்காக என்ன பலன் கொடுக்க போறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதே மாதிரி வேதத்துக்கும் பார்த்தோம்னா 2 பாகமா இருக்கிறதுனால அதுல ஞானகாண்டம் கர்மகாண்டம்னு இருக்கிறதுனால 2 பேருக்கும் அதிகாரி வேற வேற. ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர்னு பார்த்தோம்னா கர்மகாண்டத்துல கர்மா இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த பேரே நமக்கு சொல்றது. அப்புறம் அதோடைய விஷயம், அதாவது விஷயம் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர். அடுத்தது பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன? அந்த கர்மா பண்றதால எனக்கு வர்ற பலன் கர்ம பலம், அதுதான் அதோடைய பிரயோஜனம். அப்புறம் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எனக்கு அந்த வேதம் என்ன பண்றதுன்னா நமக்கு மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் கொடுக்கறது, சாதன சாத்திய சம்பந்தா. ஸோ இப்போ வேதத்துல ஒரு மீன்ஸ் நமக்கு கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணினா இதுக்கு இந்த பலன் அப்படின்னா அந்த சாதனத்தை நான் தெரிஞ்சின்றதுனால எனக்கு அந்த பலன் வராது, அந்த சாதனத்தை நான் அனுஷ்டானம் பண்ணினால்தான் எனக்கு அந்த பலன் வரும். ஸோ இதனால்தான் இது சாதன சாத்திய சம்பந்தா. ஸ்டில் பெண்டிங். நான் அந்த ஞானம், அந்த கர்மாவை பற்றின ஒரு ஞானம் எனக்கு வந்ததாலேயே அது பலன் வரும்னு சொல்ல முடியாது. காரீரி யாகம் எப்படி பண்ணணும், இப்படி பண்ணினால் இப்படி பண்ணினால் அது மழை வரும் அப்படின்னு சொன்னா அந்த கர்மா பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுனால மழை வந்துடாது. அந்த கர்மாவை நான் அனுஷ்டானம் பண்ணணும். இதுக்குதான் நான் போன வாரம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் உபநயனம் ஆயிடுச்சு, ரிச்சுவல் இஸ் ஓவர். பட் தென் எனக்கு அந்த மந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்றதுனாலேயே அந்த மந்திரத்துடைய பலன் வராது. அதை அனுஷ்டானம் பண்ணணும். யூ ஹேவ் டு டூ தட் ஜப்பா எவ்ரிடே ரெகுலர்லி, அப்பதான் அதோடைய பலன் கிடைக்கும். ஸோ இது 2 ஸ்டெப். ஞானம் கிடைத்தவுடனே, கர்மா பத்தின ஞானம் கிடைத்தவுடனே நமக்கு பலன் கிடையாது, அனுஷ்டானம் பண்ணினா தான் பலன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது ஏங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணம் ரிப்பிட்டேஷன் இருக்கலாம். ரீசன் என்னன்னா நாளைக்கு நம்ம உபனிஷத்துன்னு படிக்கிறச்ச அதோடைய மகத்துவம் என்ன, ஞானம்ங்கிறதுடைய மகத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கர்மா விஷயங்களை நல்லா புரிஞ்சுட்டாதான் நமக்கு 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்தது யாருக்காக அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா கர்மகாண்டத்துக்கு தர்ம அர்த்த காம இந்த 3 விஷயத்துலயும் இச்சை இருக்கிறவனுக்கு தான் கர்மகாண்டத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. தர்மாங்கிறது பாப புண்ணியம் வேணும். அப்கோர்ஸ் யாரும் பாப்பம் வேணும்னு நினைக்க மாட்டா, நிறைய புண்ணியம் வேணும், பாபத்தை குறைச்சிக்கணும். புண்ணியம் பண்றதுக்கான கர்மா எல்லாம் என்ன? எனக்கு நிறைய புண்ணியம் இருந்ததுன்னா என்ன லாபம்? இதுக்காக புண்ணியம் சம்பாதிக்கணும். ஏன்னா எனக்கு புண்ணியம் சம்பாதிச்ச நல்ல ஜென்மா கிடைக்கும், நல்ல கண்டியூசிவான சுச்சுவேஷன்ஸ் கிடைக்கும். எனக்கு நான் எது கண்டியூசிவ்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும், நல்ல தேகம் கிடைக்கும், நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி புண்ணியத்தினால எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சொர்க்கம், சொர்க்கலோகம் கூட. சொர்க்கத்துக்கு போகணும்னு இச்சை இருக்கு. எப்படி சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கூட நமக்கு வேதத்துல சொல்லியிருக்கு. ஸோ ஸ்வர்காமியாக இருக்கிறவனுக்கும் என்னென்ன கர்மா இருக்கு, அதுக்கு என்ன புண்ணியம் சம்பாதிக்கணும், அது எல்லாமே கர்மகாண்டத்துல இருக்கு. அப்புறம் தர்மத்துக்கு அப்புறம் அர்த்தா இஸ் செக்யூரிட்டி. இதெல்லாம் எனக்கு செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்குமோ, வெல்த், ஃப்ரெண்ட்ஸு,
ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு மேக்ஸ் மீ ஃபீல் செக்யூர். அப்புறம் ப்ளஷர், காமா, தர்மா அர்த்த காமாங்கிறது இதெல்லாம் எனக்கு வந்து சொக்கத்தை கொடுக்கறதோ. ஸோ சில சமயம் வாட் எவர் இஸ் செக்யூரிட்டி மேபி அ ப்ளஷர் ஆல்சோ. ஏன்னா எஜுகேஷன் இஸ் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், எஜுகேஷன் இஸ் ப்ளஷர்னு சொல்லலாம். அதே மாதிரி வெல்த் இஸ் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஹேவிங் வெல்த் இஸ் ப்ளஷர் ஃபார் மீன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ளஷர்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாம், நம்ம எப்படி அதை பார்க்குறோமோ அதை பொறுத்து இருக்கு. பட் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் தர்ம அர்த்த காம. இந்த தர்ம அர்த்த காமிக்காக தான் கர்மகாண்டத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ஃபார் சம்ஒன் ஹூ ஹேஸ் டிசையர் டு அச்சீவ் சம்திங். அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மீன்ஸை வந்து கொடுக்கறது கர்மகாண்டம். ஞான காண்டம் பார்த்தோம்னா ஞான காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து ஆத்ம வித்யா. இது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஞான காண்டா. பேரே வந்து ஞான காண்டம்னு இருக்கு. அதுதான் வந்து வேதாந்தம்னு சொல்றோம். ஏன் வேதாந்தம்னு சொல்றோம்னா கர்மகாண்டம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிற அந்தா ஆஃப் வேதா, நாட் லொகேஷன் வைஸ், நாட் எண்ட் ஆஃப் வேதம். இந்த லொகேஷன் வேதத்துல இந்த பாகம் முடிஞ்சு அடுத்த பாகம் முடியறதுனால அதுக்கு பேரு வேதாந்தம்னு பேரு. அதோட விஷயம் வந்து ஆத்ம வித்யா. அப்புறம் அதுல என்ன பிரயோஜனம்னா மோக்ஷா. மோக்ஷா இஸ் த பிரயோஜனம். தன்னை பற்றி தெரிந்து கொள்வதால் எனக்கு என்னன்னா ஃப்ரீடம் இஸ் மை பிரயோஜனம். என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா அங்க நம்ம பார்க்கும்போது சாதன சாத்திய சம்பந்தம்னு பார்த்தோம் கர்மகாண்டத்துல. அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு கர்மாவை தெரிஞ்சுண்டு அந்த கர்மாவை வந்து நான் மறுபடியும் அனுஷ்டானம் பண்ணினால்தான் எனக்கு அதனுடைய பலன். ஆனா இங்க வந்து சாதன சாத்தியம்னு சொல்லாம என்ன சொல்றோம், பிரதிபாத்திய சம்பந்தம் சொல்றோம். அதாவது ரிவீலர் அண்ட் ரிவீல்டர். இதுதான் உன்னுடைய சொரூபம்னு சொன்ன உடனே இட் இஸ் நோன், தட்ஸ் ஆல். அதுக்கு மேல வந்து மோட்சத்துக்கு செய்யறதுக்குன்னு கர்மா எதுவுமே கிடையாது. மோக்ஷா இஸ் த மினிட் ஐ சே யூ ஆர் ஃப்ரீ, யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் ஃப்ரீ. இது டீட்டெயில்ஸை நம்ம அப்புறம் பார்க்கலாம், போக நம்ம பண்ணும்போது உபநிஷதங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பிரதிபாத்திய சம்பந்தா. இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால there is a big difference between karmakanda and ஞானகாண்டா. அங்க வந்து செய்யணும், இங்க there is nothing to do. You have to just see means understand, know. அது ஒண்ணுதான் இதுல வந்து நம்ம பண்ண வேண்டியது. மிஸ்ஸஸ் ராஜா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ராஜா கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் மியூட் பண்றேன், நீங்க ப்ளீஸ் அன்மியூட் பண்ணாதீங்க. அப்புறம் யாருக்காக அங்க அதிகாரி யாரு? தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறவன் தான் அதிகாரி. பட் இங்க வந்து அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா தர்ம அர்த்த காம அதிகாரி, இங்க மோக்ஷம். ஸோ நம்ம மோக்ஷமே எனக்கு வந்து பிரதானமா இருக்கிறவனுக்காக தான் கர்மகாண்டா. தர்ம அர்த்த காம அப்பப்போ கொஞ்சம் மோக்ஷா இஸ் ஒன் ஆஃப் மை புருஷார்த்தா அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேதாந்தம் கிடையாது. ஸோ பரீட்சை லோகான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன் ஹூ ஹேஸ் வெரி வெல் ஹேஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் வேர்ல்ட், ஆத்மா அனாத்ம விவேகம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, ஸ்ரத்தா இருக்கு, சமதமாதி மற்ற குணங்கள்லாம் இருக்கு, அத்தனையும் இருந்து ஒருத்தன் வந்து எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு வர்றவனுக்காக, மோட்சத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே என்னுடைய பர்சூட் கிடையாது என்னுடைய லைஃப்ல அப்படின்னு சொல்றவனுக்காக மட்டும்தான் வேதாந்தம். ஏன்னா இது ஒன் ஆஃப் மை பர்சூட்ஸ் ஆர்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். இட் ஹேஸ் டு பி மை பிரதான புருஷார்த்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்காக தான் வேதாந்தம். ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கர்மகாண்டா அண்ட் ஞானகாண்டா. இந்த கர்மகாண்டா ஞானகாண்டா வந்து நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து இச்சை, பலவிதமான இச்சைகள் உள்ளவனுக்கு பகுஷாக்கா. கர்மகாண்டா வந்து பகுஷாக்கா, நிறைய இச்சைகள் இருக்கிறவனுக்கு, விதவிதமான இச்சைகள். காரணம் என்னன்னா he needs to feel fulfilled, he wants to feel happy and complete. அது வந்து வேதம் வந்து சாஸ்திரம் வந்து அதை தப்பா சொல்றது இல்லை. ஒரு மனுஷனை வந்து அவனுக்கு ஒரு இச்சா சக்தியை கொடுத்தப்புறம் அவனுடைய இச்சைக்கான அத்தனையும் நிறைவேற்ற வேண்டியது சாஸ்திரத்துடைய ஒரு கடமையாயிடுது. ஸோ ஐ கிவ் யூ த இச்சா சக்தி அண்ட் ஐ ஆல்சோ கிவ் யூ த ஃப்ரீடம் டு சூஸ். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீவில்னு ஒன்றையும் கொடுத்துட்டு ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா தட் வில் பி அ ஃப்ளா இன் த கிரியேஷன் மாதிரி ஆயிடும். அதனால
பகவான் நமக்கு இச்சையும் கொடுத்துட்டு கிரியாசக்தி ஞானசக்தியும் கொடுத்து ஃப்ரீ வில்லும் கொடுத்துட்டு then he is telling me how to lead my life. So if you want to lead your life happily, these are the things you can do to fulfill and be happy அப்படின்னு சொல்லி which is perfectly all right. அதனால நமக்கு வந்து அதுல ஆசை இருக்கே இதுல ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மள நொந்துக்க கூடாது. ஆசை இருக்குன்னா அது ஏன் அந்த ஆசை இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த ஆசையோட டிகிரி வந்து குறையும். அப்புறம் அதுல ஒரு விவேக வைராகியம் வரும். அதுதான் that leads to மோக்ஷா. இது போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ இதுல நம்ம இன்னொன்னு பார்க்கிறோம். இந்த வருஷம் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கர்மகாண்ட ஞான காண்டம் எதுவாக இருந்தாலும் சரி வேதத்துல ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு பலன் வராது. வாட் இஸ் ஸ்ரத்தாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் வேதத்துல ஸ்ரத்தை இருக்கணும். என்னதான் சொல்றதுன்னு பார்ப்போமே. ஓ இப்படின்னு சொல்றதோ, வேதம் படிச்சாதான் நமக்கு எல்லாம் தெரியுமோ, எவ்வளவோ புக்ஸ் இருக்கு மார்க்கெட்ல எல்லாம் படிச்சா நமக்கு தெரியாதோ, இதுக்கு எதுக்கா நான் குரு கிட்ட போனோம், அம்பாட்டு உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறவாளுக்கு இட் இஸ் ஸ்ரத்தாங்கிறது வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். மீன்ஸ் இல்லைன்னே சொல்லணும். ஸ்ரத்தா யாருன்னா இருக்கிறவன் யாருன்னா எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் படிக்கிறவன். இதெல்லாம் முண்டகோபநிஷத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. குருமேவாபிகச்சேத் சமித்பாணி, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி ராஜா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேனா. So this is my goal அப்படின்னு சொல்லி எனக்கு வேற எதுலையுமே இச்சை இல்லைன்னு சொல்லி போறவன் முமுக்ஷு. முமுக்ஷுக்கு இன்னொரு பேர் நம்ம பார்த்தோம் ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுங்கிறவனும் முமுக்ஷுங்கிறவனும் ஒண்ணுதான். ஸோ அது மோட்சம் வேணும்னா என்ன? To be free you need to know. So the one who has committed his life to know is called a jignasu. ஞாத்தும் இச்சா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இச்சை உள்ளவன். ஸோ இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்ரத்தாங்கிறது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனா சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவன். ஸோ சாஸ்திரா இஸ் தி ஒன்லி மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் மீ டு நோ மை செல்ஃப். வேற எந்த விதத்திலையும் என்னால என்னை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரமாணம்ங்கிற அந்த ஸ்தானத்தை வந்து நான் சாஸ்திரத்துக்கு கொடுக்கறது தான் ஸ்ரத்தான்னு பேரு. ஏன்னா இந்த பிரமாணங்கிற ஸ்தானத்தை சாஸ்திரத்துக்கு ஏன் கொடுக்கணும்? வாட் இஸ் பிரமாணா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரமாணா இஸ் நத்திங் பட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ பிரமாகரணம் பிரமாணம். இப்போ பிரமாணம்ங்கிறது வந்து ஞான ஜனகம். எனக்கு வேண்டிய எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு தெரிந்து கொள்வதற்காக இருக்கிற ஒரு டூலுக்கு பேரு பிரமாணம். ஸோ பிரமாணம் இஸ் பிரகர்ஷேன மீயத்தே இது பிரமாணம். மா அப்படின்னா நாலேஜ். மா இஸ் நாலேஜ். பிரமா மீன்ஸ் வாட் இஸ் ரிவீல்டு. வாட் எவர் இஸ் ரிவீல்டு இஸ் பிரமா. பிரகர்ஷேன மீயத்தே இது பிரமா. வெல் ரிவீல்டு பிரமா. யாருக்குன்னா பிரமாதா. Who is the pramata? Pramata means knower. The one who is the knower is called pramata. So இந்த பிரமாதாவுக்கு வந்து something is revealed through what அப்படின்னு பார்த்தோம்னா through pramana. பிரமாணேன through appropriate means of knowledge. So இங்க வந்து இந்த appropriateங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். appropriate means of knowledge மூலமா எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது. ஸோ எதை பத்தின ஞானம்னு பார்த்தோம்னா பிரமேயஸ்ய ஞானம். பிரமேயஸ்யனா தான் தெரிந்து கொள்ள விரும்பும் விஷயத்தினுடைய ஞானம் அப்படிங்கிறது பிரமேயஸ்ய. சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, 6th கேஸ். அப்புறம் எதை பத்தி சொல்றதுன்னா ஞானத்தை பத்தி சொல்றது, பிரமாம் பத்தி சொல்றது. ஸோ பிராப்னோதி இது என்ன? பிரமாதா பிரமாணேன பிரமேயஸ்ய பிரமாம் prapnoti. So a knower is gaining knowledge through an appropriate pramana, knowledge of what he wants to know. தான் எதை விரும்புகிறானோ அதை பத்தின ஞானம். அதுதான் வந்து பிரமாணம் அப்படிங்கறத வேர்டுடைய டெஃபினிஷன். ஸோ பிரமாணங்கிறது என்ன? எத்தனையோ விதமான பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணங்கள்லாம் வந்து என்னென்னு பார்க்கணும். வேதம் வந்து 6 பிரமாணங்களை ஏற்றுக்கிறது. இதுல இந்த 6 பிரமாணத்துல முதல் 5 பிரமாணம் வந்து ரொம்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 6வது பிரமாணம் என்னங்கிறது வந்து தனியா பார்க்கலாம். வேதா அக்செப்ட் 6
பிரமாணம். இந்த பிரமாணங்களே வேதம் ஏற்றுக்கொள்கின்ற பிரமாணங்கள்னு இருக்கு. அதுல வந்து 6. அதுல வந்து முதல் 5 வந்து பௌருஷேய பிரமாணங்கள்னு பேரு. பௌருஷேயம்னா என்ன? பிரமாணா விச் இஸ் அவைலபிள் ஃபார் புருஷா. புருஷா மீன்ஸ் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ், ஃபார் அஸ். ஸோ நமக்கு வந்து அவைலபிளா இருக்கிற அந்த பஞ்ச பிரமாணங்கள் வந்து பௌருஷேய பிரமாணம்னு பேரு. அந்த பௌருஷேய பிரமாணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பிரத்யக்ஷ பிரமாண, அனுமான பிரமாண, அர்த்தாபத்தி பிரமாண, அப்புறம் உபமான பிரமாண, அப்புறம் அனுபலப்தி பிரமாணான்னு 5 இருக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி. ஓகே, இந்த மாதிரி 5 பிரமாணங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்ன? இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேர்டா இருக்கும். பிரத்யக்ஷமா தெரியுது அப்படின்னா என்ன? கிளியரா டைரக்டா தெரியுற ஒரு விஷயம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். சம்திங் விச் ஐ நோ டைரக்ட்லி. அதுல வந்து ஒன்றும் லாஜிக் வேண்டாம், அதை இன்டர்பிரட் பண்ணி பார்க்க வேண்டாம், கெஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். பார்த்தோன்னே என்ன தெரியறதோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ பிரமாணம். ஐயோ இப்படி அஷடா பண்ணிட்டேனே அப்படின்னா அதான் பிரத்யக்ஷமா தெரியறதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம பேச்சு வழக்கத்திலேயே அது இருக்கு. நீ அஷிடுங்கிறது சொல்லணுமா என்ன? அதான் பிரத்யக்ஷமா தெரியறதே மீன்ஸ் இட்ஸ் so clear. It need not be told. I can see it for myself. It's direct knowledge. It's called pratyaksha. So in the pratyaksha pramanani panchada bhavanti. So there are 5 pratyaksha pramanaha. pratyaksha பிரமாணத்திலே 5 இருக்கு. ஏற்கனவே பிரமாணங்கள்ல 6ல 5 பார்க்க போறோம். முதல் பிரமாணத்திலே 5 பிரமாணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. இது பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஞானம். இது வந்து பிரத்யக்ஷ ஞானம். இது வந்து பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகத்தை வந்து நான் வந்து பார்க்குறேன், அனுபவிக்கணும். we saw already இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. ஈஸ்வரா பத்தி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களால ஆன இந்த உலகத்தை நான் அனுபவிக்கிறதுக்கும் அதை பத்தின ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இந்த பஞ்ச இந்திரியங்கள் ரொம்ப 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 அவசியம். So for me to gain knowledge, I need this 5 indriyas. உலகத்தை பத்தின விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதற்கு இந்த பஞ்ச இந்திரியங்களும் எனக்கு ரொம்ப அவசியம். இந்த ஞானத்தை பேஸ் பண்ணி, இந்த பிரத்யக்ஷ ஞானத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற 4 பிரமாணங்களும் இருக்கு. இப்போ சாதாரணமா ஒருத்தருக்கு கண் தெரியல அப்படின்னா இந்த சிருஷ்டியில 5ல் 1 பங்கு இஸ் நாட் அவைலபிள் ஃபார் தட் பர்சன் அர்த்தம். அதே மாதிரி காது கேட்கல, வாயும் பேசல அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சிருஷ்டியில அனுபவத்திற்கும் ஞானத்திற்கும் உடைய 5 விஷயங்கள்ல 2 விஷயம் அவனுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ 2 விஷயம், ஸோ 2/5 of the world is not known to this person. நீங்க யோசிச்சு பாருங்க, அது என்ன மாதிரி ஒரு கொடுமையான விஷயம்ங்கிறது வந்து நம்ம அதை பத்தி யோசிக்கிறது தான் தெரியுது. யூ ஆர் நாட் அவைல், தட் வேர்ல்ட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் யூ, தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ இந்த பஞ்ச இந்திரியங்களை பேஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற ஞானம் தான் மற்ற பிரமாணங்களுக்கும் பேசிஸா இருக்கிறதுனால தான் இதை வந்து மூல பிரமாணங்கள்னு சொல்றோம். இந்த பஞ்ச பிரமாணங்களை ஒரு சப்த, ரூப, ரச, கந்த, அப்புறம் வந்து ஸ்பர்ஷ, இதெல்லாம் முக்கியமான மூல பிரமாணம். இந்திரியங்களால தெரிஞ்சு கொள்ளப்படுற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றோம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணங்கள்லயே வந்து 2 விதமா பாக்குறோம். ஒண்ணு இந்திரிய பிரத்யக்ஷம், இன்னொன்னு வந்து சாட்சி பிரத்யக்ஷம்னு பேரு. 2 இருக்கு இந்த பர்செப்ஷன், டைரக்ட் நாலேஜ்லயே. இந்திரிய பிரத்யக்ஷம், இந்திரிய பிரத்யக்ஷம்ங்கிறது என்ன? இப்போ நான் கண்ணை திறக்கிறேன், என் கண் எதிர்க்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ see an apple, that's all. It's direct. அதுல வந்து எனக்கு இன்னும் அஃப்கோர்ஸ் கண்ணு நன்னா தெரியணும். கண்ணு ஒழுங்கா நன்னா தெரியறது, கண்ணாடியும் போட்டுட்டு இருக்கேன்னா the minute you open your eyes, what you see a book, you see an apple, you see people, you see a table, whatever. Direct knowledge, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியிற விஷயம். அதே மாதிரி ஸ்பர்ஷம், டச்ங்கிறது வந்து the minute you touch you recognize something. And taste, நாக்குல வச்சோன்னு டேஸ்ட் தெரியறது. இந்த மாதிரி பஞ்ச இந்திரியங்களும் வந்து நமக்கு டைரக்ட் நாலேஜ் கொடுக்கறது. இந்த இந்திரியங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற ஞானம் வந்து இந்திரிய பிரத்யக்ஷ ஞானம். ஓகே, டைரக்ட் நாலேஜ். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வந்து
இந்திரியங்கள் இல்லாமலே எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறது. அது எப்படி, அது என்னென்னு பார்த்தோம்னா பசி தெரியறது, தாகம் தெரியறது, என்னுடைய எமோஷன்ஸ் தெரியறது. இதெல்லாம் வந்து எனக்கு இந்திரியங்கள் இருந்துதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கண் தெரியாதவன், காது கேட்கல, வாய் பேச முடியல அப்படிங்கிறவனுக்கு கூட தன்னுடைய பசி தாகங்கள்லாம் தெரியுது. ஈவன் தோ த இந்திரியாஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் ஹிம், தட் பர்சன் கேன் ஃபீல் ஆல் திஸ். தன்னுடைய எமோஷன்ஸ் தெரியறது. இதுக்கெல்லாம் வந்து இந்திரியங்கள் அவசியம் அப்படின்னு இல்லை. சாட்சி பிரத்யக்ஷம்னு பேர் அது. ஸோ த நோவர் நோஸ் இட். அப்போ இந்திரிய பிரத்யக்ஷத்துல நோவர் இல்லையான்னு கேட்டோம்னா அதுலயும் இருக்கு. பட் இதுல வந்து இந்திரியங்கள் அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல வந்து முக்கியமான விஷயம். ஸோ பிரத்யக்ஷ ஜானத்துன்னு பார்க்கறச்ச பிரத்யக்ஷ பிரமாணத்துல இந்திரிய பிரத்யக்ஷம் இருக்கு, சாட்சி பிரத்யக்ஷம்னு ரெண்டாக நம்ம அதை பார்க்குறோம். இன்டர்னல்னா நீங்க வந்து நம்ம யூ ஹாவ் டு திங்க் ஒன்லி ஆஃப் thirst, hunger அந்த மாதிரி மட்டும்தான் யோசிக்கலாம். ஏன்னா நிறைய தடவை அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் படிக்கிறச்ச யூ ஹாவ் டு ஹாவ் தட் இன்டர்னல் இது அதெல்லாம் பேசுவாள், அதெல்லாம் இதில் கொண்டு வராதீங்க. அந்த அப்புறம் வேதாந்தத்தில் வர்ற சாட்சி, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் ஆல் தோஸ் வேர்ட்ஸ். சிம்பிள் சாட்சி பிரத்யக்ஷம் மீன்ஸ் ஐ ஆம் தேர் டு அண்டர்ஸ்டாண்ட் மை எமோஷன்ஸ், மை ignorance, மை ஹங்கர், மை thirst. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு மேலே அது ஆராயறதுக்கு எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோடைய வேலை என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரிப்போர்ட் திங்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரத்யக்ஷ ஞானத்துல, பிரத்யக்ஷ பிரமாணத்துல. தே ஜஸ்ட் ரிப்போர்ட். நீங்க பாக்குறேன்னா அது தெரியறது, அவ்வளவுதான். அது பேர் தான் வந்து ரிப்போர்ட்டிங்னு சொல்றது. நம்ம வந்து டிவியில வந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்றோம். ரிப்போர்ட்டிங் மீன்ஸ் நீங்க அதுக்கு வந்து கலர் பூசக்கூடாது. You see an apple, you see an apple, அவ்வளவுதான். If you see an orange, it's an orange. If you see a person, you see a person. You see the person as a male, you see the person as a male. You see the person as a female, you see the person as a female, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு கலர் பூசி அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது, that is not here in பிரத்யக்ஷ பிரமாணா. அதனால தான் ரிப்போர்ட்டர் இஸ் கால்ட் a reporter. இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டர் இஸ் not a reporter at all. அதே நீங்க வந்து டிவி சேனல்ஸ்ல பாப்பீங்க, nobody reports nowadays. They just give their interpretations and what they think they have to say. So மற்ற பிரமாணங்கள்ல வேணா அதெல்லாம் இருக்கே தவிர பிரத்யக்ஷ பிரமாணத்துல இட்ஸ் சிம்பிள். இட்ஸ் ஒன்லி ரிப்போர்ட்டிங் டு த பிரமாதா, டு த நோவர். அடுத்தது பார்த்தோம்னா அனுமானம். அனுமானம்ங்கிறது வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ இந்த பிரமாணங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். காரணம் ஏன் இந்த பிரமாணத்தை பற்றி பேசுகிறேன்னா, தென் ஒன்லி யூ வில் நோ வை வேதா இஸ் ஹேவிங் எ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரமாணம். அது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நம்ம வேதாந்தத்தை ஸ்ட்ரெயிட்டாகவே படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வேதத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன, வை சாஸ்திரா இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், வை சாஸ்திரா ஹேஸ் திஸ் ஸ்டேட்டஸ். ஏன் எனக்கு வேதம் இல்லாமல் எல்லாரும் இதெல்லாம் கற்றுக்க முடியாதான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, ஒரு கிளாரிட்டி வேணும்னா நம்ம இந்த பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் ஏன் வேதத்துக்கு கொடுக்குறோங்கிறத புரிஞ்சுட்டாதான் வரும். அப்போதான் நமக்கு வந்து த வே ஐ அப்ரோச் வேதம் ஆல்சோ வில் பி டிஃப்ரெண்ட். என்னுடைய ஆட்டிடியூடும் அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்ரத்தைங்கிறது எல்லாமே நமக்கு வராது. இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்தாதான் அந்த ஸ்ரத்தா வரும். ஸ்ரத்தானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வேதம்ங்கிறது பிரமாணம்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலி திரும்ப திரும்ப ஆக்சுவலி சொல்ல மாட்டா, இது ஒரு தடவை சொல்றதோட சரி. ஏன்னா we understand that once it is explained you will have complete ஸ்ரத்தா. நீங்க கேட்கலாம், என்ன ஸ்ரத்தை இல்லாமல கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை. பட் ஸ்ரத்தை இருக்கு. பட் அந்த ஸ்ரத்தைங்கிறது என்ன, எங்க இருந்து வருது? ஏன்னா சில சமயம் ஸ்ரத்தாங்கிறது வந்து ஒரு you may have shraddha because the teacher is saying so, or because you have shraddha in the teacher, you respect the teacher. இல்லை மற்ற இடங்கள்லையும் ஸ்ரத்தாங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்லேயே யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கூட ஸ்ரத்தையே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஸ்ரத்தையோட பண்ணாதானே ஏதாவது பிரயோஜனப்படும். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரத்தாங்கிற வார்த்தை வந்து பிலீஃப், நம்பிக்கை.
ஒரு கன்விக்ஷனோட பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தான் தெரிஞ்ச விஷயம். பட் ஆக்சுவலி என்ன, அது வேதத்துல வரும்போது அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். யூ வில் நோ தி டிஃபரன்ஸ் லேட்டர் when I explain you will know the difference. அனுமானம்ங்கிறது இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னா என்ன, பார்த்த உடனே தெரியறது இல்லை, பார்க்கிறேன் பட் அப்புறம் then you have to arrive at something, that is called அனுமானம். இங்க வந்து கொஞ்சம் நம்ம ரீசனிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்த பார்த்தோன்னே பிரத்யட்சமா ஏற்படுறது டைரக்ட் நாலேஜ் இஸ் தேர், பட் தென் அகைன் யூ ஹேவ் டு இன்ஃபர் சம்திங். ஸோ இதுல இருந்து பிரமாதா என்ன பண்றாருன்னா அவனோட ரீசனிங் கேப்பாசிட்டியை யூஸ் பண்ணி வேற எதையோ புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. டைரக்டா தான் பாக்குறது தவிர வேற எதையோ புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது இஸ் கால்ட் அனுமானம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து எக்கச்சக்கமா, இன்ஃபேக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு கூட வந்து we have used அனுமானம். டைரக்டா தெரியல அப்படின்னு அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது, that is called அனுமானம். ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப எப்பவுமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து you see a mountain and you see a smoke. So when you see a smoke, you know there is fire. ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது என்னமோ ஸ்மோக் தான், அதுதான் உங்களுடைய ஐஸ் ஆர் பிக்கிங் அப். யுவர் ஐஸ் பிக் அப் அண்ட் இட் ரிப்போர்ட்ஸ் ஸ்மோக். ஸ்மோக் அப்படின்னு சொன்னோடனே அங்க எங்கேயோ நெருப்பு இருக்கு போல இருக்குப்பா, something is burning there, something is on fire அப்படின்னு சொல்றோம். அது எப்படி ஸ்மோக்கை பார்த்த உடனே பார்த்தது என்னமோ ஸ்மோக்கை தான், ஓ ஸ்மோக்கா அப்படியா அப்படின்னு போறது இல்லை, ஓ உடனே ஃபயர் அப்படின்னு தான் டக்குன்னு மனசுக்கு வருது. திஸ் இஸ் கால்ட் அனுமானம். நீங்க பாக்குறது ஒண்ணு, தென் யூ டூ ரீசனிங். ஸோ ஓ ஸ்மோக் இருக்குன்னா அங்க ஃபயர் இருக்கு. இந்த ரீசனிங் எப்படி பாசிபிள்னா ஏற்கனவே எனக்கு அதை பத்தின ஒரு அனுபவம் இருக்கு. ஸோ வேறெவர் தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஃபயர். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிங்கிறது எனக்கு ஏற்கனவே அனுபவத்துல இருக்கு, நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த விறகடுப்பு இருக்கிற இடத்துல டெஃபினட்டா நம்ம பார்த்துருப்போம், எக்கச்சக்க புகை இருக்கும் விறகடுப்பு. அப்புறம் இந்த கறி அடுப்புலாம் யூஸ் பண்ணுவேன் அந்த காலத்துல, இதெல்லாம் ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம். ஸோ ஈஸி, அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் மேபி தே ஹேவ் கிவன் இந்த சாஸ்திரா. இன்னைக்கெல்லாம் கேஸ் ஸ்டவ் இருக்கு, அதனால எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னின்னு சொன்னோம்னா கேஸ் ஸ்டவ் தான் ஞாபகம் வரும், ஐயோ புகையே இல்லையே அப்படின்னு. பட் ஹியர் வி நோ, ஏற்கனவே நமக்கு இந்த அனுபவம் இருக்கிறதுனால தீபாவளி பட்டாசெல்லாம் எரிக்க விட்ட டைம்ல எல்லாம் வந்து இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். So like this we do a reasoning and understand something, that is called அனுமானம். அதே மாதிரி இந்த அனுமானம் எப்போ வந்து வேலிடுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து புகை இல்லைன்னா அங்க நெருப்பும் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் வந்து இந்த ஹேத்துங்கிறது வந்து ஸ்மோக். ஓகே, ஸ்மோக் இருக்கிற இடத்துல ஃபயர் இருக்கு, ஃபயர் இல்லைன்னா ஸ்மோக் இல்லை அப்படிங்கறது எனக்கு ஏற்கனவே அனுபவத்துல இருக்கணும். அது இருந்தாதான் இது வந்து வேலிட் பிரமாணம். ஸோ ஃபயர் இல்லைன்னா ஸ்மோக் இல்லை, ஸ்மோக் இருக்குன்னா ஃபயர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் inference. This inference which we use every day is also called வியாப்தி ஞானம். இதுக்கு பேர் வந்து வியாப்தி ஞானம்னு பேரு. ஏன்னா ஒண்ணு இல்லாமல் ஒண்ணு இருந்ததுன்னா இன்னொன்னு இருக்கு, இது இல்லைன்னா அது இல்லை. இட்ஸ் கால்ட் வியாப்தி ஞானம். யூ கான் சே ஓ ஐ பிலீவ், ஓ புகை இருக்கிற இடத்துல ஃபயர் இருக்கா, ஓகே ஐ பிலீவ் யூ. அப்படி இட்ஸ் நாட் ஃபார் பிலீஃப், இட்ஸ் நாட் அ மேட்டர் ஃபார் பிலீஃப். ஸோ இட் இஸ் அ காமன் பர்செப்ஷன், நம்மளுடைய அனுபவம். ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பிரமாணம். அனுமானம் இஸ் செகண்ட் பிரமாணம், இன்ஃபரன்ஸ். இன்னொன்னு பார்த்தோம்னா அர்த்தாபத்தி. முதல்ல பார்த்தது வந்து பிரத்யக்ஷா, செகண்ட் அனுமானம், இன்னொன்னு வந்து அர்த்தாபத்தி. அர்த்தாபத்திங்கிறது வந்து அனுமானம் மாதிரி தான், ஆனா அனுமானம் இல்லை. எப்படின்னா டூ ஸ்டெப் இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம் அதை. பட் டூ ஸ்டெப் இன்ஃபரன்ஸுங்கிறதுக்காக ஏன் இதையும் இன்ஃபரன்ஸ்னு சொல்லாமேன்னா இல்லை, இது பார்க்கலாம். அர்த்தாபத்திங்கிறது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இம்மீடியட்டா ஒன்று பார்க்குறேன், இம்மீடியட்டா எனக்கு பார்க்குற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் வந்து இன்ஃபர் பண்றதுக்கு பேர் வந்து
அர்த்தாபத்தி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ சி, இட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் சி எனிதிங். பிரத்யட்சமா பார்க்குறேன், ஆனா பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் வந்து அப்புறமா இன்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் அர்த்தாபத்தி. இட்ஸ் நாட் டைரக்ட் அனுமானா. தெர் இஸ் 2 steps இன்வால்வ் இன் தட். இப்போ அதுக்கு சாதாரணமாக சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தன் வந்து டே ஃபுல்லா நீங்க அவனை பார்க்குறேன், சாப்பிட்றதே இல்லை. ஒரு நாள் பார்க்குறேன், 2 நாள் பார்க்குறேன், 3 நாள் பார்க்குறேன். எவ்ரிடே திஸ் பர்சன் டசன்ட் ஈட். So, when a person doesn't eat every day, he should be losing weight. But நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, the person doesn't eat. You observe. பிரத்யட்சமா தெரியுது. You are observing this person. But then the person is putting on weight. அது எப்படி சாத்தியம்? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? ஓகே, இவன் பகல்ல சாப்பிட்றது இல்லை, ஆனால் வெயிட் போடுறான். வெயிட் போடுறான்னா அப்போ தெரிஞ்ச விஷயம், பகல்ல சாப்பிடலங்கிறது தெரிஞ்ச விஷயம், வெயிட் போடுறாங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். So if he is putting on weight in spite of not eating, that means he is eating at night. You are not seeing him eating at night, but you are making an anumana based on his weight that is eating at night. இதுதான் வந்து 2 ஸ்டெப்ங்கிறது. ஒன்று வந்து தெரிஞ்சிருக்கு, இன்னொன்று நீங்க பார்க்கல, but you are inferring it. This is called அர்த்தாபத்தி. Suppose if he is losing weight, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, you understand, but he is putting on weight. அதனால you have to make an inference, and this inference, 2-step inference is called அர்த்தாபத்தி. அதே மாதிரி வந்து ஒருத்தனுக்கு வந்து சம்பளம் 5000 தான். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையா இருக்கு. ஸோ 5000 rupees. அப்படி பார்த்தா இந்த ரேட்ல he should become poorer. But you see that he is having all the comforts. It doesn't match with his salary. அப்போ பார்க்கறது ஒன்று, என்ன அவனுக்கு இவ்வளோதான் சம்பாத்தியம்னு அவங்களுக்கு தெரியறது. அதுக்கேற்றபடி பார்த்தா அவன் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், பட் அவனோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு. அப்போ நம்ம என்ன அனுமானம் பண்றோம்? ஓ, அவனுக்கு அதர் மீன்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு போல இருக்கு, அப்படிங்கிறத பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம வந்து அனுமானம் பண்றோம். So based on something which I already know, I make a presumption about something which I do not know, and I connect the both. Is called அர்த்தாபத்தி. இதே மாதிரி அர்த்தாபத்தியும் அனுமானமும் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம். பட் அர்த்தாபத்தியை கூட நம்ம அனுமானம்னு சொல்லிடுறோம், கெஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காத்தால எழுந்து பார்க்குறேன், ரோடெல்லாம் ஈரமா இருக்கு, பில்டிங் எல்லாம் ஈரமா இருக்கு, மரம் எல்லாம் ஈரமா இருக்கு. Then that is your pratyaksha, but you didn't see it rain, but you say, oh, it must have rained. நம்ம என்ன பண்றோம்? அது அனுமானம்னு சொல்லிடுறோம். பட் ஆக்சுவலி வாட் we are doing is அர்த்தாபத்தி. வாட் பார்க்கறது ஒன்று, பார்க்காதது ஒன்று, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி அதனால இது இருக்கும் அப்படின்னு சொல்றது அர்த்தாபத்தி. பட் நம்ம அனுமானம்னு சொல்லி முடிச்சிடுறோம். இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. அர்த்தாபத்தியை பத்தி தெரியாதனால அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு அர்த்தாபத்தியை பத்தி தெரியுங்கிறதுனால you may use the word அர்த்தாபத்தி hereafter. அப்புறம் அடுத்தது வந்து உபமானா. உபமானா மீன்ஸ் கம்பேரிசன். இதுவும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பண்ற ஒரு விஷயம் தான். கம்பேரிசன் இஸ் ஆல்சோ வி டூ எவ்ரி டே. உபசமீபே மீயத்தே இதி உபமானம். ஸோ உபசமீபே மீன்ஸ் இட் டசன்ட் மீன் சம்திங் இஸ் நெக்ஸ்ட் டு யூன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த கம்பேர் பண்றோம்னு இல்லை, சம்திங் விச் இஸ் க்ளோசர் டு வாட் ஐ வாண்ட் டு நோ. சமீபா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா closer not in the sense of physically பக்கத்துலயே இருக்குன்னு அர்த்தம் இல்ல, resemblance சொல்றோம் இல்லையா, பார்க்கறதுக்கு இது மாதிரி, something which can be compared with. ஏன்னா ஒரு கம்பேரிசன் பண்றதுக்கே ஆப்பிள் எப்படி இருக்கும்னா, ஆப்பிள் வந்து நாய் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்பேரிசனுக்கே வந்து ஒரு க்ளோஸ்னஸ் இருந்தாதான் இட் இஸ் கால்ட் கம்பேரிசன். இந்த இடத்துல எனிதிங் தட் இஸ் க்ளோசர் வந்து பைசன், காட்டெருமை எப்படியா இருக்கும்னா எரும மாடு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் எரும மாடு இருக்குல்ல, அதையே இன்னும் கொஞ்சம் இப்படிலாம் இமேஜின் பண்ணிப்பாரு, இன்னும் பெரிய கொம்பு, இன்னும் ரஃப் அண்ட் டஃபா, நல்லா ஸ்ட்ராங்கா இமேஜின் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த அனுமானத்துல வந்து அவனுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம ஊர் எரும மாடு தான். பட் பைசன் வந்து அவன் இன்னும் பார்க்கல, இனிமே பார்க்க போறான். பட் பார்க்க போறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு ஞானத்தை கொடுக்கறது வந்து உபமானம்.
Upamana helps you to understand something which is not known to you still. Maybe later you will come to know. So when you go to the jungle and see a bison, ஆமாயா கரெக்ட் எருமை மாடு மாதிரியே இருக்கு அன்னைக்கு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்போ அதையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணும்போது then the knowledge becomes complete. It is like this. Similar. They are similar. That is a similarity. அப்படிங்கிறது வந்து உபமானம். இதுவும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆப்பம் தோசை மாதிரி இருக்கும். ஆப்பம் எப்படி இருக்கும்னா தோசை மாதிரி இருக்கும். ஆனா ஆப்பமும் தோசையும் ஒண்ணு கிடையாது, மாதிரி தான். அகெயின் கம்பேரிசன் doesn't mean it is the same. சேம்னு சொல்றதுக்கு நமக்கு உபமானம் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லையா? அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு. அதுவும் இதுலயே வித்தியாசம் இருக்கு, ஆனா சிமிலாரிட்டியும் இருக்கு. இஸ் கால்ட் உபமானா. அடுத்தது வந்து அனுபலப்தி. அனுபலப்திங்கிறது வந்து இட் இஸ் ரிகக்னைசிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். இது ஒரு பிரமாணமா அப்படின்னு தோணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரமாணம் அனுபலப்தி அப்படிங்கிறது. ரிகக்னைசிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். இதோட முக்கியத்துவம் எப்போ புரிஞ்சுப்பேன்னா, ஹேண்ட்பேக்ல வீட்டு சாவியை தேடும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் see the handbag. handbag is பிரத்யக்ஷா. ஓகே, எல்லாத்தையும் கொட்டிட்டேன் ஹேண்ட்பேக்ல இருந்து. ஸோ பத்தியா ஹேண்ட்பேக்ல சாவி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஹேண்ட்பேக்ல சாவி இல்லை அப்படிங்கிறத ஆக்சுவலா நம்ம பார்க்கறது இல்லை. யூ see the handbag, but your vivaksha, your intention is to look for the keys. Okay, you should have a vivaksha also. சும்மா என்னத்தையோ தேடுறேன்னு பொழுது போறதுக்கு யாரும் எதுவும் தேடுறது கிடையாது. ஸோ யூ நீட் விவக்ஷா டு லுக் ஃபார் சம்திங். ஸோ யூ ஆர் லுக்கிங் இன் டு த ஹேண்ட்பேக் ஃபார் த கீ அண்ட் யூ டோன்ட் ஃபைண்ட் தி ஹேண்ட்பேக். ஸோ கண்ணு என்ன பண்ணும்? கண்ணு எது இருக்கோ அதை தான் பார்க்கும். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. The eyes can only pick up what is there. It cannot pick up what is not there. So you pick up handbag. The eyes pick up handbag. But you recognize the absence of the key in the handbag. புரிஞ்சுது that difference? We actually don't see absence. என் கையில பர்ஸ் இல்லையே, என் கையில காசு இல்லையே. என் கையில காசு இல்லையேங்கிறது அந்த பே பண்றதுக்காக சொல்றோமே அந்த மாதிரி இல்ல. Somebody thinks that you have a coin in your hand and then the person is saying no there is coin in your hand and he's trying to look at the coin. Okay, இல்லம்மா நீ வச்சிருக்கமா கையில காமிங்க அப்படின்னு. பாரு என் கையில காசு இல்ல, என் கையில காயின் இல்ல அப்படின்னு நீங்க கையை விரிச்சு காட்டுறது. இந்த கையை விரிச்சு காட்டுறச்ச the other person is seeing only your hand. What he sees is pratyakshama is your hand, but what he doesn't see the absence of something. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. We don't see the absence, we recognize the absence. But in the recognizeங்கிற வேர்டுக்கு கூட do you see it அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். Oh yeah, I see. Oh, I see means what? I see அப்படி means I recognize, I understand. So understandingங்கிற வேர்டுக்கும் seeங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றது உண்டு. I see, even though I don't mean using the physical eyes to see something, but I still say, oh, I see. Means what? I have understood the meaning. I have understood what you are saying. So ஞானத்துக்கும் நம்ம வந்து seeங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றது உண்டு லாங்குவேஜ்ல. Like that, Anupalabdhi is a very important pramana because even to know, recognize the absence of something is very important. ஹோட்டலுக்கு போய் கிரெடிட் கார்டு இல்லை, பர்ஸு இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ரெகக்னைஸ். அதை ரெகக்னைஸ் பண்ணலன்னா என்ன, உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். யூ ஹேவ் டு ரெகக்னைஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ இட் இஸ் ஆல்சோ சீன் அஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிரமாணம். ஸோ இந்த 5 பிரமாணங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 6வதா இருக்கிறது வந்து சப்த பிரமாணம். இங்கே தான் வந்து வேதம் வருது. ஹவு வி சி வேதா as a pramana. How Veda is not equivalent to these 5 pramanas. What is the status of Veda? What are the 3 factors which is important for Veda to be a pramana? இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுத்து, நிறையவே டிலே ஆயிடுத்து. I wanted to finish this completely pramana இந்த கிளாஸ்லயே முடிக்கணும் தான் நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே, கொஞ்சம் புதுசாகவும் வந்திருக்கா, இங்கேயும் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி. வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் அபவுட் பிரமாணம், வேத பிரமாணம், வேதா எப்படி பிரமாணம் அடுத்த கிளாஸ்.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.